அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொய் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடியவர்கள், நிலுவையில் மோசடி செய்யக்கூடியவர்கள், பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவரெல்லாம் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு வியாபார நாளே எப்படி ஆயிப்போச்சுன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து 1க்கு 10ஆக சொல்றது, ஒன்றும் இல்லாத பிரம்மாண்டமாக சொல்லி இப்படித்தான் இன்னைக்கு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயம் அப்படின்னு என்னன்னு சொன்னால், இப்போ அண்மையில் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போரில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுங்க. அப்போ எல்லா பக்கமே கேஸு தட்டுப்பாடு இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது தட்டுப்பாடுங்கிற ஒரு பிரச்சனையை வந்து இந்த அரசாங்கமாக என்ன செஞ்சிட்டாங்க, 1க்கு 10ஆக மக்கள் மத்தியில் பரப்பி கேஸ் விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க. இந்த ஒரு கேஸு, அதாவது கேஸு ஒன்று மட்டும்தான் தட்டுப்பாடு, இதை வச்சு உலகத்தில் எல்லா பொருளும் ஏறிடுச்சிங்க. விவசாயம் செய்யக்கூடியவங்களும் பொருளை ஏற்றிட்டாங்க. எல்லாருமே என்னென்ன கேஸுக்கு சம்மந்தமே இல்லாத பொருட்கள்லாம் கூட என்ன ஆச்சுங்க, விலையை ஏற்றிட்டாங்க கேஸை காரணம் காட்டி. 10 ரூபா வித்த டீ 15 ரூபா, இட்லி 10 ரூபா வீட்டில் இட்லி 20 ரூபா, இந்த மாதிரி சாப்பாடு வகையெல்லாம் பார்த்தா 100 ரூபா இருந்ததெல்லாம் 150, 200ன்னு இப்படி எல்லா வகையிலுமே, துணி கடைகளாக இருக்கும், காய்கறிகளாக இருக்கட்டும், கேஸ் என்ற ஒன்றை மட்டும் காரணம் காட்டி எல்லாத்தையும் ஏற்றுனாங்க. சரி, ஓகே, இப்போ கேஸ் விலை குறைஞ்சிருக்கு. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கேஸ் விலை குறைஞ்சிருக்கு, டிமாண்ட் இல்லாமல் கிடைக்கிது. ஆனால் ஏற்றுனவங்க இறக்குனாங்களா? இதை யாராச்சும் கேட்குறோமா? இதை யாராச்சும் என்னைக்காவது கேட்குறோமா? இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, யாருமே எதுவுமே கேட்குறதில்ல, யாருமே இதை பற்றி சிந்திக்கிறதில்ல. எனக்கு என்ன, எல்லாருக்கும் வர்றவங்கள எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகிறதுனால தான் இந்த வியாபாரிங்கள்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாமளும் அதை பற்றி எதுவும் கேட்குறதே கிடையாதுங்க. எனவே தயவு செய்து விலை ஏற்கும்போது ஏற்றுறவங்க ஏன் ஒரு சில விஷயங்கள் இறங்கும்போது ஏன் அவங்க வந்து என்ன செய்யணும், கம்மி பண்ணுறதில்ல? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. எனவே உண்மையான முறையில் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்கள் உண்மையான முறையில் இருந்தால் மட்டும்தான், அது குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அதில் நமக்கு பரக்கத் தருவான். நாம் வந்து பேராசை பிடிச்சி நாம் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினச்சோன்னு சொன்னால், அந்த செலவுகள், அந்த வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டு தான் இருப்பான். எனவே நாம் என்ன செய்யணும், வியாபாரங்கள் யார் எப்படி வியாபாரம் செய்து நாம் நாம் ஒவ்வொருத்தரும் நான் இப்படித்தான் வியாபாரம் செய்வேன், உண்மையாக வியாபாரம் செய்வேன், நேர்மையாக வியாபாரம் செய்வேன், விலைகள் ஏறும்போது ஏற்றிக்கொள்வேன், மற்ற விஷயங்கள் குறையும் போது நான் குறைத்துக் கொள்வேன் அப்படின்னு நாம் நினச்சி வியாபாரம் செஞ்சாதான் அல்லாஹ் நமக்கு அதில் பரக்கத் செய்வான். எனவே உண்மையான முறையில் வியாபாரம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறுமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.